अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरदिराणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतियस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परां कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे சுகதாதம் தபோநிதிம். பிரம்மாண்ட புராணத்துக்குள்ளே அந்தர்கதமாயிருக்கக்கூடிய காஞ்சி மாஹாத்மியம் அப்படின்ற ஒரு பகுதி 32 அத்தியாயங்கள் கொண்ட இந்த பகுதியை யதாசக்தி யதாமதி யதாவகாசம் நாம் அனுபவித்து கொண்டு வர்றோம். அந்த விதத்தில் 4வது அத்தியாயம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த 4வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படி எதனால் பேராய்த்து, அந்த பாஸ்கர க்ஷேத்திரத்தில் உண்டான பெருமைகள் என்ன அப்படின்றத காட்டுறார். அதுதான் முன்னாடி பார்க்குறச்சே க்ஷேத்திரங்கள் 4 வகைப்படுறது, 4-5 வகைப்படுறது. அதில் புஷ்கரம்னா எப்படி இருக்கும், விபுஷ்கரம்னா எப்படி இருக்கும், மகோதயம், இந்த மாதிரியான ஒரு க்ஷேத்திரமும் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம், புண்டரீகம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டி கடைசியில் இது ஒன்னொன்றுத்துக்கும் உண்டான மகிமைகள் எல்லாம் இருக்கே, அது 4 சேர்ந்த மகிமை இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு உண்டு. அதுக்கு தான் பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர். 4 விதமான க்ஷேத்திரங்களுக்கு உண்டான மகிமையும் ஒரே இடத்துல சேர்ந்திருந்தா அதுக்கு தான் பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர். இந்த காஞ்சியும் அப்பேற்பட்ட ஒரு பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு காட்டி அந்த விதத்தில் இந்த பாஸ்கர க்ஷேத்திரத்துக்கு உண்டான வைபவத்தில் தேவர்கள், ரிஷிகள், மனுஷர்கள், இந்த மாதிரியான நானா வகையான பக்த கோட்டிகள் எல்லாம் எப்படி இருக்கா, இங்கே வாசம் பண்ணுவா, அவள் பண்ணக்கூடிய கைங்கரியம் எப்பேற்பட்டது, இங்கே இருக்கிற நதிகள், குளங்கள், மலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அந்த நதிகள் 7 நதிகள் அப்படின்னு காட்டி அதுக்கு பேர் வேற காட்டினா, அப்போ இந்த ஊர் எத்தனை பெருசாக இருக்கிறது, யாரால நிர்மாணிக்கப்பட்டது, காஞ்சின்னு எதனால் பேராச்சு, எல்லாத்தையும் காட்டினார். அதாவது கைதி பிரம்மணோ நாமா தேன தத்ராஞ்சிதோ ஹரிஹி அப்படின்னு அந்த பிரம்மா, சதுர்முக பிரம்மாவினாலே அவ அர்த்திக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்ட படியாலே, எம்பெருமான் ஆராதிக்கப்பட்ட படியாலே இங்கே காஞ்சி அப்படின்னு பேராயித்து அப்படின்னு விஷயங்களெல்லாம் காட்டி இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட மகிமை, ஸ்மரண மாத்திரத்தாலேயே மோட்சம் அளிக்கிறது, அப்போ இங்கே வாசம் பண்ணுறவருக்கு என்ன மகிமை அப்படின்னு காட்டி ரொம்ப ஆச்சரியமாக அந்த விஷயத்தை காட்டினார். அது வரைக்கும் பார்த்தோம். அது மேலுண்டான விஷயங்களை அனுபவிக்க பிராப்தம். அதை காட்டுறாருங்க. உச்சைர் உச்சாரிதைர் விப்ரைஹி சசலங்கை சலக்ஷணைஹி சுஸ்வரை வேதகோஷைச்சா சன்னாதித திகந்தரா. திக்கட்டும் எப்படி இருக்குன்னா, அந்த எம்பெருமானுடைய புறப்பாட்டிலையும் மற்றபடி அவனுடைய திருவாராதன காலங்கள்லேயும் ஓதப்படுற இந்த வேதங்கள், வேத கோஷங்கள் இருக்கிறதே ரொம்ப சுஸ்வரமாக இருக்கிற வேத கோஷம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற வேத கோஷம். அதாவது உபய வேதம் அப்படின்னு சொல்லுவா. சம்ஸ்கிருதத்தில் ஒரு வேதாந்தம் உண்டு, தமிழில் ஒரு வேதாந்தம் உண்டு. சம்ஸ்கிருத வேதாந்தம் பிரசித்தமாக நமக்கு தெரிஞ்ச வேதம். தமிழ் வேதம் எதுன்னா ஆழ்வார்கள் பாடின ஈரச்சொற்கள், ஸ்ரீசூக்திகள். அந்த ஸ்ரீசூக்திகளுக்கு தமிழ் மறை அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட உபய வேதாந்தங்களையும் திருச்செவி சாத்திரான் எம்பெருமான் ரொம்ப அற்புதமான ஸ்வரங்களோட ரொம்ப சுஸ்ராவியமாக அந்த விஷயங்கள் எல்லாம் திருச்செவி சாத்திரான் அப்படின்னு காட்டி அதுக்கு மேலே சொல்கிறார். பிரம்மாதிபி சுரை சேவ்யா சாபூர் பிரம்மபுரோபமா காஞ்சியாம் வசதியோமர்த்தியா ச தேவைரபி பூஜ்யதே. இந்த ஊரை எப்படி இருக்கும்னா பிரம்மபுரத்தை போல இருக்கும், பிரம்மாவினுடைய ஊரை போல இருக்கும். இந்த ஊரில் வசிக்கிறவாளெல்லாம் தேவதைகள் எல்லாம் ஆராதிக்கிறான். சண்டாளா புல்கசஸ்தேன பிரம்மா குருதல்பக சுராவ பதிதச்சைவ ஏஜ பாத்திகனோபரே தேபி காஞ்சி நிவாசேன புண்ணியபாஜோ பவந்தி. இப்போ தான் இதுக்கு உண்டான பாவங்களை போக்குற தன்மை எப்படி உண்டு அப்படின்றத காட்டுறார். ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். எத்தனை சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னா சண்டாளகா, அதாவது ரொம்ப தாழ்ந்த செயல்களை பண்ணுறவன் சண்டாளகா,
புல்கசகா, அதாவது வருடாசிரமங்களை மீறி பிறந்தவன் அந்த புல்கசகா, ஸ்தேனகா திருடன், பிரம்மஹா பிராமணனை கொன்றவன், குருதல்பகா ஆச்சாரியனுடைய படுக்கையில் படுத்துக்கிறவன், சுராபகா கள் குடிக்கிறவன், பதிதஷ்சைவா ரொம்ப தாழ்ந்த செயல்களை பண்ணுறவன், இந்த மாதிரியான இவா எல்லாம் பாத்தகினோ பாத்தகினோ அப்பரே, இதை தவிரவும் இன்னும் எத்தனை பாவங்கள் எல்லாம் பண்ணுறாளோ அவள் எல்லாரும் தேப்பி அப்பேற்பட்டவர்களும் கூட காஞ்சி நிவாசேன புண்ணியபாஜோ பவந்திகி, காஞ்சியில் வாசம் பண்ணுறபடியாலேயே அந்த பாவங்கள் எல்லாம் தொலைச்சி புண்ணியபாஜர்களாக ஆகிறா அப்படின்னு காட்டி அது மேலே காட்டுறார். தஸ்மாத் காஞ்சியாம் வசேத் பிராஜ்யா யாவதாயு பிரமுக்தகே, ஆனபடியாலே பிராஜ்யா நல்ல அறிவாளி நல்ல அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா யாவதாயுகு அதாவது இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் காஞ்சியில் வாசம் பண்ணணும் அப்படின்னு காட்டுறார். பிரமுக்தகே வசேத் சம்வத்சரம் வாபி ஷண்மாசான்னு மாசமேவா தசராத்திரம் திரிராத்திரம் வா தேர பாப்பாத் பிரமுச்சதே, இந்த இடத்துல ஒரு வருஷ காலம் வாசம் பண்ணாலேயோ அல்லது 6 மாச காலம் அல்லது 1 மாச காலம் வேண்டாம், 10 ராத்திரிகள் வேண்டாம், 3 ராத்திரிகள் அது இருந்தாலே அந்த பாபங்கள் எல்லாம் போயிடுறது. வசேன் மார்கவசாத்து காஞ்சியாம் ஏகாமப்பி நிஷாம்யதி தேன பாபாத் நிர்முக்தா புண்ணியான் லோகான் அவாப்னுயாத். இந்த 1 வருஷம் இருக்கணும், யாவதாயுசு இருக்கணும், 1 வருஷம் இருக்கணும், 6 மாதம் இருக்கணும், 1 மாதம் இருக்கணும், 10 ராத்திரி 3 ராத்திரி. சுவாமி இவ்வளோலாம் கஷ்டப்படணுமேண்ணா. மார்கவசாத்து அதாவது முன்காலங்களில் ஒரு ஊருன்னா இன்னொரு ஊருக்கு போகிறது ரொம்ப பெரிய பிரயாணமாக இருந்து அந்த காலத்தில் அப்படி பிரயாணம் பண்ணுறச்சே அந்தந்த ஊரில் ராத்திரி ஆனவாற எந்த ஊரில் இருக்கிறாளோ அந்த இடத்துல தங்கிடுவா. இந்த காலத்து மாதிரி ஏதோ ஹோட்டலு அது இதெல்லாம் இருக்காருன்னா தங்குறதுக்குன்னா இல்லை, முன்காலங்கள்லாம் வீட்டில் முன்ன திண்ணை கட்டி வச்சுருப்பா. அந்த திண்ணை கட்டுறதே இது காரணம் தான். அந்த வழியாக போகக்கூடிய யாத்திரிகாலெல்லாம் அந்த திண்ணையில் படுத்து தூங்கி மறுநாள் காலத்தால் எழுந்து போயிடுவான். அவளுக்குன்னே இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவா. தர்ம சத்திரங்கள்லாம் இருக்கும், அங்கே உணவளிப்பா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ராத்திரி அவன் எங்கேயோ போகிற வசத்தில் அந்த ஏதோ மார்க்க வசத்தில் அவன் காஞ்சிக்கு வரணும்னு வரல, அதே மாதிரி காஞ்சியில் வாசம் பண்ணணும்னு பண்ணலை, எங்கேயோ போகிற வசத்தில் காஞ்சி வயா போகணும் அப்படின்னு வந்தவன் அந்த காஞ்சியில் ஒரு ராத்திரி தங்கினாலே, இத்தனைக்கும் காஞ்சிக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ தங்கணும் ஏதோ ஒரு ஊரில் தங்குறான், அந்த மாத்திரத்துக்கே அவனுக்கு அந்த பாவங்களெல்லாம் போயிடுறது அப்படின்னு காட்டுறான். வசேன் மார்கவசாத்து காஞ்சியாம் ஏகாமப்பி நிஷாம்யதி தேன பாபாத் நிர்முக்தா புண்ணியான் லோகான் அவாப்னுயாத். அகர்மகாரிணோ ஏச்ச சத்கர்ம வர்ஜிதாக விகர்மஸ்தாஷ்ட ஏ விப்ராக கேவலம் சோதரம்பராக அஜ்ஞானின ஷடாமூர்க்காக ஜபஹோம விவர்ஜிதாக பரான்ன நிரதா நித்யம் பரதாரேஷ லோலுபாக பிஷுனா நிந்தகா க்ஷுத்ர விஷ்ணுத்வேஷ பராஷ்டகே தேபி காஞ்சி நிவாசேன புண்ணியான் லோகான் பிரஜந்திஹி. எத்தனை விதமான பாவங்களோட எல்லாம் பட்டியலிட்டு காட்டுறேன் சுவாமி. அதாவது அடியனுக்கு ஒரு சுவாமி அவர் சொல்லுவார், என்னுடைய குரு அவர் சொல்லுவார், இப்படி ஒரு பாகவத சப்தாகம் பாகவத கதைகள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கச்சே அஜாமிளோபாக்கியானம்னு ஒன்று வரும். அந்த அஜாமிளோபாக்கியானம் வரத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி என்ன வரும்னா இந்த 27 நரக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பெருசாக பட்டியலிட்டு காட்டுவார். அது கடைசியில் அங்கே தான் முடியும். அது முடிஞ்சு அடுத்து ஆரம்பிக்கிறச்ச அஜாமிளோபாக்கியானத்தோடு ஆரம்பிப்பான். அப்படி ராத்திரியெல்லாம் சொல்லிட்டு காட்டிருந்தார். ஒருத்தர் சொன்னாரா, சுவாமி இந்த மாதிரி 27 நரக்கங்கள் இருக்குது, எத்தனை பெரிய நரக்கங்கள், ஒன்னத்தில் விழுந்தாலும் என்ன கொடுமை இருக்கிறது, எத்தனை தண்டனைகளெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றதெல்லாம் ராத்திரி சொல்லி உட்காந்துருக்கிறேன். நாளைக்குன்னா அதை எப்படி போக்கணும் சொல்லுவீர், ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கம் வருமா, இப்படியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ உட்காண்டிருக்கிற நம்ம இருக்கிற நிலையில் இப்போ இருக்கிற வரிசையாக பட்டியலிடுறார் எத்தனை பாவங்கள் பண்ண முடியும் அப்படின்றத பட்டியலிடுறார். அகர்ம காரணோ ஏச்ச சத்கர்ம வர்ஜிதாக, எதை பண்ணக்கூடாதோ அந்த காரியங்களெல்லாம் பண்ணுறான். அதாவது எம்பெருமானார், அதாவது பகவத் ராமானுஜாச்சாரியர் அவர் கத்தியத்திரயத்தை சாதிச்சிருக்கார். இது இப்போ படிக்கிறதெல்லாம் அதில் அடக்கமாக இருக்குது, அதனாலே சொல்ல வரேன். அப்போ அந்த கத்தியத்திரயத்தில் சொல்கிறச்சே எம்பெருமான் முன்னாடி நின்று நம்ம 2 விஷயங்களை பண்ணணும்னு காட்டுறோம். என்ன விஷயம் பண்ணணும்னா பெருமாளுடைய மகிமையெல்லாம் கொண்டாடணும், நம்முடைய நைச்சியம் நம்முடைய தாழ்ச்சி எல்லாம் சொல்லிக்கணும். நான் எப்பேற்பட்ட தாழ்ந்தவன் அப்படின்னு எம்பெருமானுடைய சொல்லிக்கணும். பெருமாள் எப்பேற்பட்ட பெரியவன் அப்படின்னு அவங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இது 2 விஷயம் பண்ணணும். அதுதான் அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. நான் எப்பேற்பட்ட தாழ்ந்தவன், என்னுடைய பாவங்களை நான் போக்கணும் அப்படின்றச்சே ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. அகிருத்திய கர்ம மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவருத்தா, அதாவது
அந்த இடத்துல சொல்கிறச்சே அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார பாகவதாபசார அசக்கியாபசார ரூப நானாவித அனந்தாபசாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாச்ச சர்வான் அசேஷத க்ஷமஸ்வ அப்படின்ற அந்த இடத்துல அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் ரெண்டு பெருசாக பிரிச்சுட்டா. பாவங்கள் எத்தனை வகைன்னா பெரிய லெவலில் பார்க்குறச்சா, அதாவது ஹை லெவல் அப்படின்னால ஒரு ஒரு அதாவது மேலோட்டமாக பார்க்குறச்சு அதை ரெண்டு பெருசாக பிரிச்சுடலாம். என்னன்னா அகிருத்தியகரணம் கிருத்தியா அகரணம் அப்படின்னு. எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறது அதுக்கு அகிருத்தியகரணம் பேர். இந்த மாதிரி திருடாதே, இந்த மாதிரி பொய் சொல்லாதே, எல்லாம் கூடாது கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது, ஆனால் அதை பண்ணால் அதுக்கு அகிருத்தியகரணம் பேர். இன்னொன்று கிருத்திய அகரணம், எதை பண்ணணுமோ அதை விட்டுடுறது. வேலைக்கு சந்தியாவந்தனம் பண்ணுறது அதை பண்ணாமல் இருக்கிறது, வேலைக்கு பூஜைகள் பண்ணுன்றது அதை பண்ணாமல் இருக்கிறது, நல்ல தானங்கள் பண்ணுன்றது அதை பண்ணாமல் இருக்கிறது, இது மாதிரி பண்ணுன்றதை பண்ணாமல் இருக்கிறது, பண்ணாதே சொல்கிறத மேல் விழுந்து பண்ணுறது. இது ரெண்டு தான் பெரிய பாவங்கள் அப்படின்னா. வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு போனாலாம் ஒரு ஊரில், அந்த பொண்ணை பார்க்குறச்சே மாப்பிள்ளை இப்போ வீட்டில் கேட்டாலாம், இந்த பொண்ணுக்கு எல்லாம் அதான் எல்லாம் நன்னா தான் இருக்கா, எதுவும் கெட்ட பழக்கங்கள் இல்லையானா. அவர் அந்த வீட்டில் சொன்னாலா, இந்த பொண்ணுக்கு ரொம்ப தங்கமான பொண்ணுப்பா, எனக்கு ரொம்ப தங்கமான பொண்ணு, ஆனால் என்ன ரெண்டு குறை தான். என்ன ரெண்டு குறை என்ன, தனக்காகவும் விஷயம் தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் கேட்காது, அவ்வளோதான். அது தவிர வேறு எல்லாம் உண்டுன்னா, வேறு என்ன வேண்டி இருக்குது. தனக்காகவும் ஒன்றும் தெரியாது, சொன்னாலும் புரியாதுன்னா அதை தவிர வேறு தேவை என்ன இருக்கிறது. அப்போ அந்த பொண்ணு வேண்டாம் ஓடி போயிட்டான்னு அர்த்தம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இது இருக்கிறதே ரெண்டு விதமான பாவம்ப்பா. அது ரெண்டு விதமான பாவம் நான் பண்ணேன்னா அது போருமே, இருக்கிறது எல்லாமே அதில் அடக்கம். எது பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணியாச்சு, பண்ண வேண்டியதெல்லாம் தவிர்த்தாச்சு. அகிருத்தியகரண கிருத்தியாகரண இது ரெண்டத்தை பெருசாக சொல்லிட்டு அதுக்கு மேலே சொல்கிறார், இந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரணங்களில் எத்தனை விதம் உண்டுன்னா பகவத் அபசார பாகவதாபசார அசக்கியாபசார ரூப நானாவிதானந்தாபசாரான். பகவத் அபசாரம் பெருமாள் பக்கத்தில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள், பாகவதாபசாரம் பக்தர்கள் இடத்துல நம்ம பண்ணக்கூடிய தவறுகள், அசக்கியாபசாரம் ரொம்ப ஆச்சரியமான அபசாரம், ரொம்ப வேடிக்கையான அபசாரம். என்னன்னா ஏன் பண்ணுறோன்னே தெரியாது ஆனால் பண்ணுறோம். அப்பேற்பட்ட தவறுகள் என்னன்னு சொல்கிறேன். யாரையோ ஒருத்தனை பிடிக்காது, சுவாமி அவனை பிடிக்குமான்னு இல்லை, பிடிக்காது, அவனை கண்டா ஆகாது அப்படின்னு இருக்கும். ஏன் தெரியாது சுவாமி, அவனை கண்டா ஆகும், அவ்வளோதான். இதுக்கு தான் அசக்கியாபசாரம் பேர். இந்த மாதிரி பகவத் அபசாரம் பெருமாள் இடத்துல பண்ணுற அபசாரம், அவங்ககிட்ட எத்தனை விதமான அபசாரங்கள் படுறோம், அந்த பட்டியலில் இப்போ வேண்டாம். அந்த பகவத் அபசாரம் பாகவதாபசாரம் அசக்கியாபசார ரூப நானாவித அனந்தாபசாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான். பலங்களை கொடுக்க ஆரம்பித்த கர்மங்கள் இருக்கிறது, பலங்களை கொடுக்கறதுக்கு காத்திருக்கிற கர்மங்கள் இருக்கிறது. ஆரப்தகாரன் அனாரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷமானான். முன்காலத்தில் பண்ணது இப்போ பண்ணிட்டே இருக்கிறது, மேலே பண்ண போகிறது, எல்லாத்தையும் சேர்த்து க்ஷமிச்சுடு அப்படின்னு கேட்குறாளே. அந்த மாதிரியாக அத்தனை அபசாரங்கள் எல்லாம் க்ஷமிக்கணும், என்னுடைய அபராதங்கள் எல்லாம் க்ஷமிக்கணும் கேட்டாரே. என்னது அபராதங்கள்லாம் நாம் எதெல்லாம் பண்ணுறோமோ அதை இங்கே பட்டியலிடுறோம். அகர்ம காரினோ ஏச்சா, எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறவர்கள். சத்கர்ம விவர்ஜிதாக, சத்கர்ம வர்ஜிதாக, அதாவது எது நல்ல காரியங்களோ வேதங்களில் சாஸ்திரங்களில் இது பண்ணுன்னு எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் இன்னும் தள்ளி நிற்கிறவா. அதுக்கு மேலே விகர்மஸ்தாச்சகே விப்ராக கேவலம் சோதரம்பராக. எது தப்பான காரியங்களோ அதெல்லாம் பண்ணிண்டு, காரியங்களை தப்பாக பண்ணிண்டு சோதரம்பராக. எதனாலே இந்த காரியங்களெல்லாம் பண்ணுறீர்னா, என்னுடைய வயிறு பொழப்பு சுவாமி, வயிற்றுப்பாடுக்கு நான் இந்த காரியங்களெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு தங்களுடைய வயிறுபாடு பார்க்குறாளே ஒழிய பெருமாளை பார்க்குறவா இல்லை அப்படின்னு இருக்கிறவா. அஜ்ஞானினஹா ஷட்டாஹா மூர்க்காக, ஞானம் இல்லாதவா. சுவாமி ஞானம் இல்லாத தப்பா என்னன்னா, இல்லை மற்ற விவகார ஞானங்களெல்லாம் வேற, ஆத்ம ஞானம் இல்லாதது தப்பு. ஆத்ம ஞானம் கட்டாயமாக எல்லாருக்கும் இருக்கணும். நான் யாருன்றது தெரியணுமோ இல்லையோ, நான் பெருமாளுக்கு சேஷப்பட்டவன், பெருமாளுக்கு கிங்கரன், அவனுக்கு கைங்கரம் பண்ணுறதுக்குன்னு பிறந்திருக்கேன்னாலும் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அது தெரியாமல் போகிறது தப்பு. அஜ்ஞானினாக ஷட்டாஹா, ஷட்டர்கள் அப்படின்னாக்கா அனார்ஜவ புத்தியோடு இருக்கிறவான்னு அர்த்தம். அதாவது மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிட்டுருப்பா, வாயில் ஒன்று சொல்லுவா, செயலில் வேற என்னோ பண்ணி காட்டுறா. இதுக்கு தான் ஷட்டபுத்தின்னு பேர். சுலபமாக புரியறதுக்காக சொல்கிறேன். ஹனுமானை முதல்ல பார்க்குறார் பெருமாள். அந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் வருது. அந்த ஹனுமான்
அதாவது வாலி சுக்ரீவாதிகள் எல்லாம் அங்கே ரிஷபமுக பர்வதத்துக்கு மேலே உட்காந்துருக்கா. கீழே ராமன் நடந்து வரதை பார்த்த உடனே ஆடி போயிட்டார். ஐயோ, இப்பேற்பட்ட 2 வீரர்கள் வராரே, வாலியை தான் அனுப்பிச்சிருந்தா நாம் முடிந்தே போனோம் அப்படின்னு பதற காலத்தில் ஹனுமான் சொல்கிறார், பதற வேண்டாம் சுக்ரீவா, நான் போய் என்னன்னு விசாரிச்சுன்னு வரேன் அப்படின்னு போனவர் இத்தனைக்கும் ஒரு குரங்கு தானே, ஒரு கபி தானே, அந்த வேஷத்தில் போகல, ஒரு பிக்ஷு ரூபத்தில் ஒரு சன்னியாசி வேஷத்தை எடுத்துன்னு போனாராம். அங்கே தான் காட்டுறார் வால்மீகி, ஷடபுத்தி தயா கபிஹி. ஷடபுத்தின்னா தான் ஒரு குரங்கு, அதை வெளிக்காட்டாம நான் ஒரு சன்னியாசின்னு வேஷத்தை மாற்றின்னு அங்கே போய் நான் ஹனுமான், நான் இப்பேற்பட்டவன் அப்பேற்பட்டவன் அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிறச்சே, அதை மாற்றி சொல்லிட்டாரோ இல்லையோ, அதை மாற்றி சொல்கிறது தான். அதாவது உள்ளே ஒன்று வச்சுட்டு இருக்கார், வெளியில் வேற அவங்க காட்டுறாருனா இதுக்கு தான் ஷாட்யம்னு பேர், ஷட்டாகா. அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் பாவத்தில் சேர்றது. அஜ்ஞானாக ஷட்டாக மூர்க்காக ஜபஹோம விவர்ஜிதாக. மூர்க்கர்கள் எதை பண்ணணுமோ விவேகம் இல்லாதவர்கள்னு அர்த்தம். மூர்க்கர்கள்னு நான் ஏதோ விசவுன்னு வேற ஏதோ விசவில்லை, நமக்கு பண்ண வேண்டிய விவேகம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் மூர்க்கர்கள்னா. இது சரி இது தப்பு அப்படின்னு யோசனை பண்ணி சரியான விஷயத்த பண்ண வேண்டாமா, ஒரு தப்பான விஷயத்த பண்ணால் பிரயோஜனம் இல்லை. அதான் காட்டுற மூர்க்கா. ஜபஹோம விவர்ஜிதாக, ஜபங்கள் இல்லை, ஹோமங்கள் பண்ணுறதில்லை, இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் விட்டவர்கள். பராந்த நிரதாக, கண்ட இடத்துல சாப்பிட்றவர்கள். பராந்த நியமம் அப்படின்னு முன்காலங்களில் வச்சுருந்தா. எந்த அளவுக்குன்னா தங்களுடைய பந்துக்கள் வீட்டிலே சாப்பிட்றதுல வச்சுருந்தான். இனி பந்துக்கள் போச்சு, யாருன்னே தெரியாது, யாரோ ஒன்று கொடுத்ததை கையில் கொடுத்ததை வாயில் போட்டுடுவோம். அந்த மாதிரி இதுக்கு பராந்த நியமம் அப்படின்னு அந்த நியமங்களெல்லாம் வச்சுருந்தா இன்னைக்கு அதெல்லாம் போயா போச்சு. பராந்த நிரதாக நித்தியம் பரதாரேஷு லோலுபாக, மற்றவர்கள் பெண்டிர்களத்தில் ஆசைப்படுறவன். பிஷுனாக நிந்தகாக க்ஷுத்ராக, இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிஷுனாகன்றா, பிஷுனம்னு என்ன தெரியுமா, கோள் சொல்கிறது, இவா பற்றி அவா கிட்ட சொல்கிறது, அவா பற்றி இவா கிட்ட சொல்கிறது, கண்டபடி ஒருத்த பற்றி பேசுறது, இதுக்கு தான் பிஷுன்னு பேர். இதெல்லாம் பெரிய பாவத்தில் போய் சேர்றது. இந்த பிஷுனாக நிந்தகாக, மற்றவர்களை நிந்திக்கிறது, அவன் அப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன் நிந்தனை பண்ணுறது இருக்கிறது இல்லையோ, அந்த நிந்தகாக. க்ஷுத்ராக, ரொம்ப தாழ்ந்தவர்கள். விஷ்ணு துவேஷபராஷ்டகே, எம்பெருமானை துவேஷிக்கக்கூடியவர்கள், அவர்கள் அசுரர் தன்மை இருக்கிறவர்கள். அப்பேற்பட்டவர்களும் ஒரு பெரிய மூச்சு விடுறது. தேபி காஞ்சி நிவாசேன புண்ணியான் லோகான் ரஜந்திகி. நல்ல வேளை அவள் எல்லாம் காஞ்சியில் இருந்தாலும் அவர்களும் அந்த புண்ணிய லோகங்களை அடைஞ்சுட்றா, பாவங்களை தொலைச்சுட்றா. எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்களை தொலைச்சுட்றா அப்படின்னு காட்டுறா. கிம் புனர் ஸ்ரத்தையா பக்தியா ஜபஹோம பராயணாக யோஹி காஞ்சியாம் வசேத் விப்ரஹ விஷ்ணு தியான பராயணா. இப்பேற்பட்ட பாபிஷ்டர்கள் நினைச்சாலே காஞ்சியில் வாசம் பண்ணாலேயே பாவங்கள் போகிறதே. இனி ஸ்ரத்தையோட எம்பெருமானே ஆராதனம் பண்ணிட்டு நல்ல மனசோட இந்த காஞ்சியில் வாசம் பண்ணால் அவனுக்கு கேட்கணுமா, அவனுக்கு கிட்டற பேர் அந்த அது கேட்கணுமா அப்படின்னு காட்டுறான். பரான்ன விமுகோ நித்தியம் பரதாரான சிந்தையன்னு தர்ப்பயன்ஷ பித்ருந்தேவான் அர்ச்சயன் புருஷோத்தமம். பரான்னம் விமுகா, மற்றவர்கள் இடத்துல அன்னத்தை புஜிக்காம அந்த எம்பெருமானுக்கு படைச்சதை மட்டும் தான், அதாவது அந்த பரான்னன் விமுகான்னா மற்றவர்கள் இடத்துல சாப்பிடாம அவன் ஒரு ஆகார நியத்தியை வச்சுண்டு அதே போல் அந்த எம்பெருமான் படைச்சதை சாப்பிட்டுண்டு நித்தியம் பரதாரான சிந்தையன்னு மற்ற ஸ்திரீகள் இடத்துல ஆசைப்படாமல் தர்ப்பயஷ்ட பித்ருந்தேவான், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, தேவதைகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, அந்த யஜனங்கள் எல்லாம் பண்ணுறது. அர்ச்சயன் புருஷோத்தமம், எம்பெருமானை அர்ச்சித்து கொண்டு தியாயன் ஜபன்ஸ்ச சததம் தமைவ மதுசூதனம், அந்த இடத்துலையே அந்த எம்பெருமானை தியானம் பண்ணிட்டு ஜபங்கள் பண்ணிக்கொண்டு தமைவ மதுசூதனம் சததம் ஜபஸ்ச கரஸ்தம் தஸ்ய கைவல்யம் பிரவதந்தி மனிஷினா. இந்த மாதிரி அந்த மதுசூதனான அந்த எம்பெருமானை தியானம் அர்ச்சனம் பிரணாமம் இத்தியாதி பண்ணிட்டு இந்த காஞ்சியில் வாசம் பண்ணுறவனுக்கு கட்டாயமாக முக்தி உண்டு அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறா. பிரவதந்தி மனிஷினா. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வெயிறச்சே சாஸ்திரம் நேராக வச்சிடும், நீ இப்பேற்பட்டவன் நீ தாழ்ந்தவன் நேராக வச்சிடும். ஆனால் இவன் நல்லவன் சொல்கிறதுக்கு இந்த சத்துக்கள் எல்லாம் கொண்டாடுறான்னு அவா வாயில சொல்லி வைக்கும். ஏன் சுவாமி, வாழ்த்துறச்சை மட்டும் நேராக வாழ்த்த வேண்டியது தானே, வெயிறச்சை நேராக வெய்யிறது, வாழ்த்துறச்சை வாழ்த்தலாமா இல்லைன்னா? வெய்யறதுக்கு யார் வேணா இருக்கலாம், வாழ்த்துறதுன்னா பெரியவர்கள் வாயால் அதாவது வாழ்த்தப்படுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனபடியால் அவர்கள் வாயால் வாழ்த்து வச்சுடுறது அப்போது இன்னும் ரொம்ப வசத்தியாக காட்டுறதுன்னு அர்த்தம். அவன் அந்த மாதிரி காட்டுறதுங்க. பிரவதந்தி மனிஷினஹா, ஞானிகள் இப்படி சொல்கிறா. இந்த மாதிரி இருந்துட்டா இந்த காஞ்சியில் வாசம் பண்ணுறச்ச எம்பெருமான் தியானத்திலேயே இருந்து அவனுக்கு அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அவர்களுக்கு முக்தின்றதை பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கான்னு காட்டுறது. எத்திர குத்திர ஸ்திதோவாப்பி காஞ்சிம் பிராப்பிய சகிருன்னரா க்ஷேத்திரம் சத்யவிரதம் நத்வா கிருத்வா து வபனம் சுச்சிஹி
சமுத்திஷ்ய பித்ருன் சர்வான் பிண்டை ஸ்ராத்தம் கரோதி யஹ ச கோட்டிகுல குலம் உத்ருத்ய விஷ்ணுலோகே மஹீயதே. எங்கே வேணால் வாசம் பண்ணட்டும். ஒரு ஸ்ராத்தம், ஒரு ஸ்ராத்தம்னா பெரியவர்களுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய ஸ்ராத்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ, அந்த வருஷத்தில் ஸ்ராத்தம் பண்ணணும். அந்த ஸ்ராத்தத்தை பண்ணுறச்சே காஞ்சிக்கு ஒருத்தன் வந்து பண்ணானே ஆனால், அந்த பிண்டத்தை இங்கே பிரதானம் பண்ணானே ஆனால், அவனுக்கு கோட்டிகுலம் உத்ருத்யா, அவனுடைய எத்தனை சந்ததியோ, முன்னாடி இருக்கிற எத்தனை சந்ததியோ அவர்களுக்கெல்லாம் சேர்த்து மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு காட்டுறது. கோட்டிகுலம் உத்ருத்ய விஷ்ணுலோகே மஹீயத்தை, எல்லாரும் விஷ்ணுலோகத்தில் அவர்கள் எல்லாம் வாசம் பண்ணுவார்கள். கோதானம் அன்னதானம் ச பித்ருன் உத்திஷ்ய யோ நரஹ கரோதி தத்ர ராஜேந்திர நந்தந்தி பிதரோக்கிலாக. யார் ஒருவன் தன்னுடைய பித்ருக்களை உத்தேசித்து, பித்ருக்களுக்காக ஒருத்தன் நீங்கள் கோதானம் பண்ணுறானோ, அன்னதானம் பண்ணுறானோ, அதெல்லாம் பண்ணால் அந்த பித்ருக்கள் அவ்வளோ ஆனந்தப்படுறாளா. ஆஹா, நம்முடைய பிள்ளை இந்த காஞ்சியில் இந்த மாதிரி பண்ணபடியால ஒரு சின்ன காரியம் ஒரு கோட்டி பலனை கொடுக்கறதே அப்படின்னு அவளெல்லாம் சந்தோஷப்படுறா. கரோதி தத்திர ராஜேந்திர நந்தந்தி பிதரோக்கிலாக. விருஷஸ்ராத்தம் பிரகுர்வீத விஷ்ணு பிரீத்திகரம் சுபம் அஸ்வமேத சஹசிரஸ்ய பலதன் தத்து கீர்த்தித்தம். விருஷஸ்ராத்தம் அப்படின்னு இது சாமான்யமாக யாரானோ போயிட்டா 11வது நாள் அப்படின்னு பண்ணுறது உண்டு. இந்த விருஷஸ்ராத்தம்னா அன்றைக்கி ஒரு எருது தானம் கொடுக்கணும். இன்றைக்கெல்லாம் ஒரு பிண்டத்தில் கொடுத்துட்றான்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு எருது தானம் கொடுக்கணுமா, அதுக்கு மேலே ஸ்ராத்தங்கள் எல்லாம் பண்ணணுமா. ஏன்னா அந்த வைத்தரணி நதியை தாண்டி வைக்கிறது அந்த எருது அப்படின்னால ஸ்ராத்த சாஸ்திரங்களை காட்டி வச்சிருக்கிறது. அப்போ அந்த விஷஸ்ராத்தம் பண்ணுறது இருக்கிறதே, அந்த விஷஸ்ராத்தத்தை யார் இந்த காஞ்சியில் ஒருத்தன் பண்ணுறானோ அவனுக்கு ஒரு அஸ்வமேதம் பண்ண பலனை கடிச்சுடுறது அப்படின்னு காட்டுறது. பலதம் தத்து கீர்த்திதம். கிரகம் விப்ராயோ தத்யாத்து தனதானியே சுசம்ருதம் விஷ்ணுநாச பரிஷ்வக்தோ மோதத்தை விஷ்ணு மந்திரே. யார் ஒருவன் நல்ல வேதங்கள் எல்லாம் படித்தவனுக்கு கிரகம் தத்யாத்து, யார் ஒரு வீடை கொடுக்குறானோ, அதே மாதிரி தனதானியே சுசம்ருதம், தனங்கள் தானியங்கள் எல்லாத்தையும் அதாவது ஆன அளவுக்கு கொடுக்குறானோ, அவன் விஷ்ணுநாச பரிஷ்வக்தா, அவன் என்னன்னா எம்பெருமானே அவனை அணைச்சுண்டு விஷ்ணுலோகத்தில் ஆசைப்படுறான் அப்படின்னு காட்டுறான். விஷ்ணு மந்திரே கன்யாதானம் து யக் குறியாத்து சாலங்காரம் சதக்ஷரம் கஸ்ய நந்தந்தி பிதரஹ விமுக்தா சர்வகில் விஷயி. யார் ஒருவன் இந்த காஞ்சியில் கன்யாதானம் பண்ணுவனோ, கன்யாதானம் பண்ணுறச்சே அலங்காரத்தோட தட்சிணையோட அந்த கன்யாதானம் பண்ணணும் அப்படின்னு காட்டி கஸ்ய நந்தந்தி பிதரஹா விமுக்தா சர்வகில் விஷயி. அப்பேற்பட்டவருடைய பிதற்கள் எல்லாம் எல்லா பாவங்கள் இன்னும் விடுபட்டவர்களா ரொம்ப ஆனந்தம் படுறா அப்படின்னு காட்டுறான். அன்னானி தத்யாத் விப்ரேபியா சுவாதூனி குணவந்திச்சா தத்திர விஷ்ணு சமுத்திஷ்ய பக்தியுக்தேன சேதசா. யார் ஒருவன் அன்னங்கள் எல்லாம் நிறைய கொடுக்குறானோ, அது சுவாதுவாக இருக்கணும், அதாவது நல்ல ருச்சியாக இருக்கணும். குணவந்திச்சா, குணம்னாக்கா மடி தடவாத சோறாக இருக்கணும். நான் இதை கொடுக்குறேனே எனக்கு திரும்பி என்ன கொடுக்குறேன்னு கேட்காம அந்த கொடுக்கறத தானம் பண்ணுறதே ஒரு உத்தேசமாக அந்த அன்ன தானங்களை நான் பண்ணுறானோ அவன் தத்திர விஷ்ணு சமுத்திஷ்ய பக்தியுக்தேன சேதசா. யார் ஒருவன் பெருமாளுக்காக இதை தானங்கள் பண்ணுறேன்னு யார் ஒருவன் பண்ணுறானோ, இங்கே ஆச்சரியம் என்னன்னா காஞ்சியில் இப்படி கொடுக்குறச்சே ஒரு பிராமண வேஷத்தில் வந்து யாரெல்லாம் அதை பெற்றுக்கிறாளோ அவர் சாமானிய பிராமணர்கள் நினைக்காதே, பெருமாளே அந்த வேஷத்தில் வந்திருக்கான்னு நினச்சிக்கோ, பெருமாளே கட்டாயமாக வந்து ஸ்வீகாரம் பண்ணு வரதெல்லாம் அப்படின்னு காட்டுறார். तत्र विष्णुं समुद्दिश्य भक्तियुक्तेन चेतसा विष्णुप्रीतिकरं ह्यन्नं क्षेत्रे तस्मिन् विशेषतः तदेकमपि वा विप्रं भोजयेत् सुमाहितः शङ्खचक्रधरः श्रीमान् पीतवासा जगत्पतिः स्वयं हि विप्ररूपेण तत्र भुङ्क्ते जनार्दनः. சங்கச்சக்கரங்களை பிடிச்ச அந்த பீத்தவாச, அதாவது பீதாம்பரங்களை தரிச்ச அந்த எம்பெருமான் இருக்கிறானே, சாட்சாத் அவனே இந்த விப்ர ரூபத்தில் வந்து அதெல்லாம் புஜிக்கிறா, அதெல்லாம் ஸ்வீகாரம் பண்ணுவா. ஆனபடியாலே அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு காட்டுறது. தஸ்மாத் அன்னம் ஜுஜாகிரேபியா சம்பிரயச்சேத்து பிரயத்னதா. ஆனபடியாலே மெனக்கிட்டு இந்த அன்னதானங்களை பண்ணணும் அப்படின்னு காட்டுறார். பிரதட்சிணந்து குர்வீத யாவத் சத்யவிரதம் பவேத் அசக்தஸ்து பிரகுர்வீத காஞ்சி வா மோட்சதாகினி. யார் ஒருவனுக்கு சக்தி உண்டோ அவன் என்ன பண்ணணும்னா சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு பிரதட்சிணமாக வரணும். அப்படி சக்தி இல்லை அப்படின்னால் காஞ்சியானோ அந்த அதாவது சத்யவிரத க்ஷேத்திரம் பெருசு, காஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி, இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அவன் சத்யவிரதத்தையே பிரதட்சிணமாக வரணும், அது முடியலையா காஞ்சியான வரணும். இது வடக்கே போனால் பிருந்தாவனம் பக்கத்தில் கோவர்தனம்னு ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் கோவர்தனனும் கொத்த கொடை கண்ணன் தன்னுடைய சுண்டு விரலில் 7 நாள் தூக்கி பிடிச்ச இடம். அந்த மலையெல்லாம் இன்றைக்கும் சேவிக்கலாம், ரொம்ப ஆச்சரியமான இடங்கள். அந்த கோவர்தன மலை இருக்கிறது, அந்த கோவர்தனம் எத்தனை பெருசாக இருக்குமோ அந்த மலையை சுற்றி வருவா. நம்ம இந்த கோவில் சுற்றி வரத்துக்கு முன்ன பின்ன பார்க்குறோம், ஆனால் அவெல்லாம் எப்படி இருப்பார்னா அந்த மலையை சுற்றி வருவா. ஒரு 21 கிலோமீட்டர்னு இருக்கும் அந்த மலையை சுற்றி வரத்துக்கு. அவள் அந்த மாதிரி மலையை சுற்றி வருவா.
அதுக்கு கோவர்தன பரிக்கிரமான்வா. இல்லை ஆச்சரியம் என்ன தெரியுமா, வெறுமை சுற்றுறவா வேற. நாம் எல்லாம் போனால் சும்மா சுற்றி வந்து உஷப்பான் ஒரு நாள் வந்து உட்காந்துருவோம். அங்கெல்லாம் நித்தியமே பிரதட்சணம் பண்ணுறவா எப்படி பண்ணுவான்னா, முதல்ல ஒரு தடவை விழுந்து சேவிப்பா, தலைப்பட்ட இடத்துல நிற்பா, அங்கின விழுந்து சேவிப்பா, தலைப்பட்ட இடத்துல நிற்பா, அங்கின விழுந்து சேவிப்பா. இந்த மாதிரி சேவிச்சுண்டு பரிக்கிரமா வருவா கோவர்தனா. 21 கிலோமீட்டர் இப்படி பரிக்கிரமா வருவா. சரி சுவாமி, ஒரு நாள் பண்ணாரே, மறுநாள் எழுந்து பாருன்னா, நாளுக்கு நாள் பண்ணுவா, வேலைக்கு வேலை பண்ணுவா. அது ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே பார்த்தா தெரியும். நம்பணும்னு அங்கே போய் பார்க்கணும், சொன்னாலாம் நம்பவே முடியாது, போய் பார்த்தா தான் நம்புவோம். அவ்வளோ ஆச்சரியமாக பரிக்கிரமா பண்ணுவா. அந்த மாதிரி இந்த காஞ்சியை பரிக்கிரமா பண்ணுமா. அதை காட்டுறது இங்கே. அசக்தஸ்து பிரகுர்வீத காஞ்சிவா மோட்சதாகினி ஹஸ்திசைலச பரிதா பஞ்சக்ரோஷ மதாபிவா. சரி, காஞ்சியும் சுற்றி வர முடியாது அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, ஹஸ்தி மலை அதை சுற்றி வந்து 5 குரோஷம் அதையான சுற்றி வா அப்படின்னு காட்டுறது. பஞ்சக்ரோஷம் மதாபிவா தத்திர தத்திர தீர்த்தேஷு ஹிரதேஷு கிருத்தமஜ்ஜனா தர்ப்பயித்வா பித்ருந்தேவானே ஷாத்தை பக்தியா ஹரிஸ்வரன். ஒருத்தர் கேட்டா, சுவாமி அவ்வளோ இல்லை, சக்தி இல்லை, வேற என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, தேவபெருமாள் சந்நிதி போய் இந்த பிராகாரமானும் சுற்றி வரலாமோ இல்லையோ, அந்த பிரதட்சணமானும் பண்ணணுமோ இல்லையோ, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறது. தத்திர தத்திர தீர்த்தேஷு ஹிரதேஷு கிருத்தமஜ்ஜனா அந்தந்த இடங்களில் இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் அந்த குளிச்சு, அதாவது மஜ்ஜனம் பண்ணுறதுன்னா அதுக்குள்ள அவகாகனம் பண்ணி அதில் குளிச்சு தீர்த்தமாடி தர்ப்பயித்வா பித்ருந்தேவான் ஸ்ராத்தேர் பக்தியா ஹரிஸ்மரன். அந்தந்த இடங்களில் அந்தந்த தீர்த்தங்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, தேவதைகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணி அந்த பக்தியால் ஹரிய ஸ்மரணம் பண்ணி யார் ஒரு ஸ்ராத்தம் பண்ணுறானோ தத சம்போஜய திப்ரானே கிருதசூபாதி பிர்பிருஷம் ஏவம் கிருதே மகாராஜ க்ஷேத்திரபூமியா பிரதட்சிணே பதே பதே ஸ்வமேதஸ்ய பலம் பிராப்னோதி மாணவா. அந்த இடங்களில் தீர்த்தமாடி ஸ்ராத்தங்களெல்லாம் பண்ணி அங்கே விப்ர போஜனங்கள்லாம் பண்ணி கிருத சூபாதி பிர்பிருஷம், அதாவது நெய் பருப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்து அந்த அன்னதானங்கள் எல்லாம் யார் பண்ணுறானோ ஏவம் கிருதே மகாராஜா க்ஷேத்திரபூமியா பிரதட்சிணே இந்த மாதிரி பண்ணினால் பதே பதே ஸ்வமேதஸ்ய பலம் பிராப்னோதி மாணவா. பலம் அப்படி எப்படி இருக்கிறதுனா, ஒரு அடிக்கு பதே பதன்னு என்னன்னா ஒரு அடிக்கும் ஒரு அஸ்வமேத யாக பலம் கிடக்கிறது அவனுக்கு அப்படின்னு காட்டுறார். துர்பலோ தூரதேசஸ்தா. இனிமேல் நம்ம கதை சொல்ல போகிறார். சுவாமி நமக்கு அவ்வளோ சக்தி இல்லை, துர்பலர்கள் இல்லை, வேற எங்கேயோ ஊரில் உட்காந்துருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, துர்பலா தூரதேசஸ்தா பங்குர் அந்தோபி வா ஜனஹா. பங்கு அதாவது முடவன், கால் நடக்க முடியாதவன் இருக்கா, அந்தன் கண் காணதான் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவா எப்படி பிரதட்சணம் பண்ணுவா, அதெல்லாம் முடியாதே அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு கஷ்டப்பட வேண்டாம். சம்ஸ்மரன் மனசா காஞ்சியும் பிரணமேத்தாம் திசம் யதி. யார் ஒருவன் மனசால காஞ்சியை தியானம் பண்ணிட்டு அந்த காஞ்சி இருக்கிற திக்கை பார்த்து திசை கை கூப்பி சேர்ந்தையான்றார் ஆழ்வார். அந்த மாதிரி திக்கை பார்த்து யாருக்கு ஒரு கை கூப்புறானோ அவனுக்கு பிரணமே திசம் யதி சோபி பாபாத்விமர் முக்தா பவே தத்திர ந சம்சயா. முன்னாடி எத்தனை பலங்கள் சொன்னாரோ அத்தனை பலம் அவன் அடைஞ்சுடுறான். அதனாலே முன்னாடி காட்டினார் ஸ்மரண மாத்திரத்தாலே காஞ்சி மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அவ்வளோ ஆச்சரியமான ஒரு பிரபாவத்தோட கூடியிருக்கிற அந்த ஊர் பற்றி எல்லா வைபவங்களை சொல்லி கடைசியில் முடிக்கிறார். யா விஷ்ணும் யஜதா புராஹி விதினா சத்யவிரதே நிர்மிதா யாமர்த்தியான்மிதனோதி வீதகலுஷான் ஆத்மாஸ்ருதான் அஞ்சசா தாமாசாத்ய நரோ வசேதனுதினம் பக்தியார்ச்சயன் அச்சுதம் காஞ்சியும் வாஞ்சித தாயினீம் கலிமல பிரத்வம்சினீம் பாவனீம் அப்படின்றா. யாரொருவன் அந்த எம்பெருமானை விஷ்ணுவை யஜனம் பண்ணி, அதாவது திருவாராதனங்கள் பண்ண, அதாவது இந்த சதுர்முக பிரம்மா இருக்கிறாங்க இல்லையோ, முன்னாடி ஒரு காலத்தில் யார் அந்த சதுர்முக பிரம்மா அந்த விஷ்ணுவை இங்கே ஆராதனம் பண்ணி அஸ்வமேதத்தால் இந்த எம்பெருமானை சாட்சாத்கரித்தானோ, அப்பேற்பட்ட இந்த காஞ்சியில் யா மர்த்தியான்னு விதனோதி வீதகலுஷான் ஆத்மாஸ்ரிதாஞ்சசா. யாரொருவன் தன்னை ஆசிரித்தவர்கள் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி அவர்களை புனீத்தனை ஆக்குறானோ, அந்த எம்பெருமான் நிற்கிற இந்த ஊர் இருக்கிறது இந்த காஞ்சி, தாம் ஆசாத்திய அப்பேற்பட்ட இந்த காஞ்சியை அடைந்து நரஹா ஒரு மனுஷனானவன் வசேத் அனுதினம் நித்தியமே வாசம் பண்ணினால் பக்தியா அர்ச்சயன் அச்சுதம் எப்பொழுதுமே பக்தியால் இந்த எம்பெருமானை அர்ச்சனம் பண்ணிட்டே இங்கே வாசம் பண்ணினால் காஞ்சியும் வாஞ்சிததாயினியும் கலிமல பிரத்வம்சினியும் பாவனியும். இந்த கலிமலம் அப்படின்னா கலியுடைய கோலாகலம் இருக்கிறது, கலியுடைய ஒரு கொடுமை இருக்கிறது, இதெல்லாம் துவம்சம் பண்ணக்கூடிய அந்த காஞ்சியில் வாசம் பண்ணினால் அவனுக்கு அத்தனை பலங்கள் உண்டாருது அப்படின்றதோட 4வது அத்தியாயம் முற்று பெற்றது. இது மேலே இந்த கதைகள் எல்லாம் சொன்ன உடனே
அம்பரீஷன் கேட்குறார். நாரதர் தன்னுடைய ஆச்சாரன் அந்த நாரதரை கேட்குறார், சுவாமி இவ்வளோ எல்லாம் அற்புதமாக காஞ்சி வைபவங்கள்லாம் சொன்னீரே, எனக்கு இப்போ ஒரு சந்தேகம்னா. என்ன சந்தேகம்னா, இந்த காஞ்சியுடைய க்ஷேத்திர மகாத்மியங்கள் எல்லாம் சொல்கிறச்சே சதுர்முக பிரம்மா இங்கே அஸ்வமேதம் பண்ணி இந்த எம்பெருமானை சாட்சாத்கரித்தார். அதே மாதிரி அந்த ஹஸ்தி சைலத்தில் புண்ணியகோட்டி விமானத்தில் பெருமாள் தோன்றினார் அப்படின்னலாம் சொன்னீரே, அந்த கதை கேட்கறதுக்கு எனக்கு ஆவலாக இருக்கிறது, அதை கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்க போகிறார். அந்த கதை என்ன அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக 5வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து மேற்கொண்டு சொல்ல போகிறார். இதெல்லாம் என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். இது மேலே உண்டாகிறது தான் திவ்ய தேசங்களுடைய வைபவமே ஆரம்பிக்கிறது. இந்த காஞ்சியினுடைய வைபவம் முதல் சில அத்தியாயங்களில் எப்படி அந்த அஸ்வமேதம் பண்ணுறதுக்கு காஞ்சி எப்படி தேர்ந்தெடுத்தார் பிரம்மா அப்படின்றத சொல்ல போகிறார். அதுக்கு மேலே சில அத்தியாயங்களில் தேவப்பெருமாள் ஆவிர்பவிக்கிறதுக்கு பூர்வபாவியாக இப்போ இருக்கிற திவ்ய தேசங்கள், நாம் எல்லாம் உட்காந்துருக்கிற திவ்ய தேசம், சுற்றி இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் இருக்கிறது, இதெல்லாம் முன்னாடி உருவாகி இதுக்கு அப்புறம் தான் தேவப்பெருமாளை தோன்றி இருக்கார். அப்போ இந்த வைபவங்கள் எல்லாத்தையும் வரிசையாக சொல்ல போகிறார். அதெல்லாம் விக்ரமமாக வந்து அன்வயிச்சு சிரவணம் பண்ண வேணுமா பிரார்த்தனை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.